இந்த பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது என்னங்க நடக்கும்? பெருசா எந்த நெகட்டிவும் நடக்காதுங்க. அவர் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாம் குடுக்க தான் போறாரு. என்ன, நான் ஒரு முறை ட்ரை பண்ணி எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சா? அது நடக்காது. பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்காரு. என்னங்க இது வரைக்கும் பெருசா எந்த பஞ்சத்தையும் போக்குன பாட காணோம் அப்படின்னா, ஏங்க இன்னும் 2 வருஷம் அவரு இருக்காருங்க. அஷ்டம குரு என்னென்ன விஷயத்த குடுக்க போறாரு? அதாவது தேவையில்லாத சேர்க்கை, சவகாசம், செய்யாத தப்புக்கு ஒரு அவப்பேர், ஆரோக்கியத்துல கவனம், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சர்ஜரிஸ் மாரி விஷயங்கள் எல்லாம் அவர் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போகுது அப்படின்னா, முதல் முற்பகுதிய பார்த்துக்கலாம். அதாவது நவம்பர் 11 ஆ டூ டிசம்பர் 5, 2025 இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடகத்திலே வந்து குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இது விருச்சிகத்துக்கு 9ஆம் பாவம். அதாவது கடகத்தில பாக்கிய குருவா வந்து உட்கார்ந்தார். இப்பதாங்க சந்தோஷப்பட்டோம். பாக்கிய குருவா அதிசாரமா பயிற்சியாகி வந்திருக்காரு. நெறைய நல்லது செய்ய இப்பதான் லைட்டா ஆரம்பிச்சார். இதுக்குள்ள வக்ரகதி அடைஞ்சுட்டாரு. அப்படின்னு வேற ஒரு பதிவு போட்டீங்களேங்க. அப்படின்னா அதுதானே உண்மை. என்ன இருக்கோ அத தானே போட முடியும். சரி. அப்ப இந்த பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது என்னங்க நடக்கும்? பெருசா எந்த நெகட்டிவும் நடக்காதுங்க. அவரு குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாம் குடுக்க தான் போறாரு. என்ன, நான் ஒரு முறை ட்ரை பண்ணி எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சா? அது நடக்காது. 2 முறை ட்ரை பண்ணி ஒரு விஷயம் நடந்துருச்சா? அது நடக்காது. 1 முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை, 3 முறைக்கு 4 முறை ட்ரை பண்ணும்போது, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துரும். முயற்சி அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கல்லு தூக்கலா நீங்க செய்றீங்க அப்படின்ற மாரி வரும். பட் மத்தபடி இவரு வந்து வக்ரகதி அடைஞ்சதுனால நம்மளுக்கு குட் லக்கே மொத்தமா எடுத்துட்டு போயிடுவாரா? அப்படி கிடையாது. அவரு கொஞ்சம் வீக்கன் ஆவுறாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். பொதுவா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 அண்ட் 5 அதாவது தன, குடும்ப, வாக்கு ஸ்தானாதிபதியும் அவன் தான். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். இதுக்கு அதிபனும் அவன் தான். இவன் பாக்கிய குருவா அமைஞ்சு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால, நம்மளோட லக் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு தோணும். முயற்சி பண்றீங்க அப்படின்போது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. அதுக்கும் மேல குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, சனி மேல இருக்கு. சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சம சனியா இருக்காரு. பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்காரு. என்னங்க இதுவரைக்கும் பெருசா எந்த பஞ்சத்தையும் போக்குன பாட காணோம் அப்படின்னா, ஏங்க இன்னும் 2 வருஷம் அவரு இருக்காருங்க. புரியுதுங்களா? சனி மந்தன், முடவன். நிதானமா தான் நற்பலன்கள குடுப்பான். கண்டிப்பா குடுப்பான். "சனி குடுக்க எவர் தடுப்பார்" அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு. ஸோ சாலிடா குடுப்பான். கவலையே படணுன்ற அவசியம் இல்ல. இந்த குரு வக்ரம் பெரிய இம்பாக்ட் இல்ல. 1 முறைக்கு 2 முறை, 3 முறை முயற்சி பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். உங்க டெஸ்டினி நீங்க அடைஞ்சிடுவீங்க. ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல. ஸோ நோ நீட் டூ வொரி அபௌட் தட். இந்த பஞ்சம சனி மேல குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. அவரே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால, ரொம்ப ஃபாஸ்ட்டா அவரு உங்களுக்கு நெறைய நல்லது செய்ய போறாரு. அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 5 டூ மார்ச் 11, 2026 வரைக்கும் குரு பகவான் வந்து பாருங்க ஆல்ரெடி அஷ்டம குருவா இருந்தார். மிதுனத்துல இருந்தாரு. இப்பயும் அஷ்ட குருவா தான் இருக்காரு. இந்த காலகட்டத்தில அஷ்டம குருவா தான் இருப்பார். அஷ்டம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அஷ்டம குரு என்னென்ன விஷயத்த குடுக்க போறாரு? அதாவது அ தேவையில்லாத சேர்க்கை, சவகாசம், செய்யாத தப்புக்கு ஒரு அவப்பேர், ஆரோக்கியத்தில கவனம், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சர்ஜரிஸ் தப்பு நடக்கிற இடத்துல நம்ம போய் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தா கூட போதும். நம்மளையும் தூக்கி அலக்க போட்டுட்டு நானும் ரவுடி தான் நம்மளே கத்திட்டு ஜீப்ல ஏறிட வேண்டியது தான். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அவர் குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தார். இப்ப அவரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும்போது, இந்த மாரி விஷயத்துல இன்னும் இன்டென்சிஃபைடா குடுப்பாரா? கிடையாது. அவரு கொஞ்சம் லைட்டா தான் குடுப்பாரு. 100% குடுக்கணும்னு கங்கணம் கட்டியிருந்தாருன்னா கூட 50% தான் குடுப்பாரு. அப்ப இது நல்லது தான். இல்லைங்களா? ரைட்டு. இப்ப நாங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு இந்த மாரி விஷயங்கள்லாம் சொன்னீங்களா? அதெல்லாம் நாங்க லூஸ்ல விட்டுடலாமா? அதெல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லையா? அப்டின்னா இல்ல. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்க்கையில கவனம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம். அதே மாதிரி தப்பு தண்டா நடக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம போகாம இருக்கிறது, எங்கேயோ ஏதோ நடக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்குறீங்க, அங்க ஏதோ தப்பா இருக்க மாரி இருக்கா, நம்ம ஒதுங்கி வந்துடணும். இது கவனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில கவனம். இதெல்லாம் வைக்கணும் தான். இதெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறது அப்படின்றது நல்லது அப்படின்றது தான் உண்மை. சரி, அதுக்கும் மேல வந்து பாருங்க, நான் முன்னமே சொன்ன மாரி ஒரு லாட் ஆஃப் 2 அண்ட் 5 குடும்பத்தில பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப குழந்தையின்மைக்கு வைத்தியம் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த காலகட்டம் நாங்க தொடர்றதா? இல்ல நடுவுல விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கிறதா? நடுவுல விட்டுட்டு நம்ம திருப்பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்போது நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல புதுசா வந்து திருப்பி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தொடருங்க. அவங்க ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா,
உஷாரா இருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா, அவங்க 1 மடங்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னா, நம்ம 4 மடங்கு ரெஸ்ட் அப்படின்றது எடுக்கணும். ஓகேங்களா? பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க. அது நடுவுல மத்தியஸ்தர்கள வச்சு இந்த பூர்வீக சொத்து பத்த வாங்கலான்னு பார்க்குறோம். இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? சரி. குடும்பத்தில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குங்க. பிரச்சனைகள் இருக்கு. அது பாட்டுன்னு வருது. அது பாட்டுன்னு இந்த புஸ்வானம் எப்படி புஸ்ஸுன்னு வெடிக்கும், புஸ்ஸுன்னு அடங்கிடும். அந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். அதெல்லாம் பெருசா வந்து நம்ம மனசுல போட்டு குழப்பிட்டு, இது எல்லாத்துக்கும் குரு தான் காரணம் அப்படின்னு குரு தலைய நம்ம உருட்டக்கூடாது. ஓகேங்களா? பொதுவா கிரகங்கள் அத்துணை பேரும் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, பக்குவப்படுத்துறாங்க, பதப்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வாழ்வியல் முறை வாழணும் அப்படின்னு. ஆனா, அதையும் மீறி நம்ம கச்சா முச்சான்னு தான் வாழுறோம். அது வேற. ஸோ, இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி பாருங்க, அ இவரு வந்து இந்த தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது பொதுவா வந்து பாருங்க, சுபவிரயம் அப்படின்றது வரும். அந்த சுபவிரயத்தில நம்ம தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அ நீங்க வந்து பாருங்க, ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலயே காஸ்ட்லி 2 வீலரா பார்த்து தான் நான் வாங்கணும். எனக்கு அதுதான் புடிச்சிருக்கு. அப்படின்னு ஃபுல் இஎம்ஐல 100% லோன் இப்பல்லாம் வெஹிக்கிள்ல 100% லோன் குடுக்குறாங்கல்ல. 100% லோன் அவன் குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லி வண்டி வாங்குறேன். அந்த மாதிரிலாம் வேண்டாம். எல்லா வண்டியும் ஓட தான் போது. உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ண முடியும்? உங்களுக்கு அவ்ளோ காஸ்ட்லி வண்டி தேவையா? 1 முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம செலவு அப்படின்றது செய்யணும். சுபவிரயம் நடக்கும் எல்லா விருச்சிகத்துக்கும். அந்த சுபவிரயத்தில அளவுக்கு அதிகமா நம்ம வந்து செலவு பண்ணிட்டு ட்ராப் ஆயிடக்கூடாது. லைட்டா ட்ராப் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ, அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அம்மானோட ஆரோக்கியம், அம்மாக்கு வந்து நல்லா வந்து பாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம், வைத்தியம் பண்ணோம். அம்மா நல்லா இருக்காங்க. அதனால நான் பெருசா இப்ப அம்மாவ கவனிக்கிறத உட்டேன். அம்மாவ கவனிக்கிறத உட்டுட்டாங்க. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மருந்து சாப்பிட மாட்டேங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். டயட் பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி, அவங்களோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம். அம்மா சர்க்கரை இருக்கும்மா, சர்க்கரை கண்ட்ரோல் வந்துட்டாலும் சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். சர்க்கரை கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னாலும், அதுக்கான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்பதான் வந்து பாருங்க, நீங்க எப்பயுமே கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க. இல்லன்னா உடம்பு ரொம்ப முடியாம போயிடும். இந்த மாரி பல விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி, நம்ம அவங்களுக்கு சொல்லி, அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கரெக்ஷன் அப்படின்றது பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா, நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இந்த வக்ர பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்றது மட்டும் வச்சீங்கன்னா போதுமானது. நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.